அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்போம், அதன்படி வாழ அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராகும். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்திய உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. சங்கீதம் 37:7. 2 காரியங்களை மிக தெளிவாக ஆவியானவர் உணர்த்துகிறார். இந்த காலை வேளையிலே சொல்லுகிற முதல் காரியம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே we should always wait upon the Lord. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எல்லாம் அவரை நோக்கியே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக, பரலோகத்தில் இருக்க தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாக, தேவனுடைய வார்த்தைகளை தேடுகிறவர்களாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறது முதலாவது ஒரு காரியம் என்று சொன்னால், கூடவே மற்றொரு காரியத்தையும் சொல்லுகிறார் பாருங்கள். காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. ஸோ 2 types ஆஃப் பீப்புள் ஆர் தேர். ஒருத்தவங்க காரிய சித்தி உள்ளவங்க, காரியக்காரன் சொல்லுவோம், ரொம்ப காரியக்காரர்ப்பா அவர் ரொம்ப சுயநலமானவர்ப்பா, அவர் உண்டு, அவர் காரியத்தை தான்ப்பா பார்ப்பார், அவருக்கு உண்டு தான் பார்ப்பார். இப்படி காரியக்காரங்க நிறைய பேர் நம்ம சுற்றி இருப்பாங்க. அவங்களுடையது தான் பார்ப்பாங்க, அவங்க நன்மை தான் தேடுவாங்க, நமக்கோ மற்றவர்களுக்கோ பரிதவிக்க மாட்டார். இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா தீவினை செய்கிறவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. நமக்கு விரோதமான தீவினைகளை செய்கிறவர்கள், நமக்கு தீங்கு செய்கிற நினைக்கும் இந்த பக்கத்தில் இருப்பாங்க. இந்த பக்கத்தில் சுயநலவாதிகளும் காரியவாதிகளும், இந்த பக்கத்தில் நமக்கு தீமை செய்வங்களும் இருப்பார்கள். இதற்கு மத்தியில் நாம் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். பார்த்தீங்களா, கடினமான காரியம்தான். ஆனால் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்தா, காத்திருந்தா, இந்த ரெண்டும் நம்மை பாதிக்காது. காரிய சித்தி உள்ளவனும் நம்மை பாதிக்காது, இப்படி தீவினை செய்கிறவருடைய காரியம் நம்மை பாதிக்காது. அவர்கள் மேல் நம்ம எரிச்சலாகாது. அப்போது எரிச்சலாகாமல் இருக்க வேண்டும். அதை பார்த்து நாம் எரிச்சல் படக்கூடாது. அது அவருடைய பாடு, அதற்கு ஆண்டவருக்கும் அவர்களுக்குள்ள பாடு. நமக்கும் இந்த ஆண்டவருக்கும் உள்ளது என்ன, நாம் கர்த்தரை நோக்கி காத்திருப்போம். இந்த மக்களுக்காக இவரிடத்திலிருந்து பாதுகாக்கும்படி நாம் ஜெபிப்போம். எரிச்சலாவதற்கு பதிலாக ஜெபிப்போம். வேத புஸ்தகத்தில் எஸ்தர் ஆகமத்தில் வாசிக்கிறோம். எஸ்தருடைய காரியத்தில் வாசிக்கிற பொழுது ஆமான் விரோதமான காரியங்களை செய்தான். ஆனால் எஸ்தரும் அவருடைய தாதியர்களும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் தெய்வ சமூகத்திலே உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபித்தார்கள். கர்த்தர் ஆமானை வீழ்த்தி எஸ்தருக்கு மேன்மையை கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அவர்கள் மேலே எரிச்சலாகாமல் தேவனை நோக்கி பார்க்கவளாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். மகாராணியாக உயர்த்தது மாத்திரமல்ல, யூத மக்களை காக்கும்படி ஒரு அரசு ஆணையை வெளியிட எஸ்தரால் முடிந்தது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் வர எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நேச பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி அமர்ந்து காத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்தும். அதற்கு பதிலாக காரிய சித்தி உள்ளவர்கள் மேலும் தீவினைகளை செய்கிற மக்கள் மேலும் எரிச்சலாகாமல் அவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்துவீராக. காத்திருத்தலும் ஜெபமும் எங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.